அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை ஒரு 9 மாத காலம் மீன ராசியில் சனிபகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். நவாம்ச கட்டத்தில் விருச்சிகம், துலாம், கன்னி, சிம்மராசியில் சஞ்சரிக்க போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் மாசி மாதம் 10ஆம் தேதி வரை ராகு நட்சத்திர பெயர்ச்சியின் மூலம் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. ராகு எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திர காரகத்துவத்தின் வழி பலாபலன்களை கொடுப்பவர். நிழல் கிரகம், மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர், சொந்த வீடு இல்லாதவர். ராகு போல கொடுப்பாரும் இல்லை, கேது போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஜோதிடர்களுடைய பழமொழி. கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் ராகு வரும்போது ராகுபவன் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார், பெரும் பணத்தை கொடுப்பார், நிலபுல அசையா சொத்துக்களை கொடுப்பார், அரசியலில் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவியெல்லாம் கொடுப்பார். மற்ற வீடுகளில் ராகுபவன் வரும்போது அவருடைய ஸ்தான பலத்தின் மூலம் கெடுப்பார். கடந்த 9 மாதமாக மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இவர்கள் பட்ட பாடு பகவானுக்கு தான் தெரியும். மீனராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன். புதன் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது மதில் மேல் உள்ள பூனை போல் இங்கிட்டு தாவலாமா அங்கிட்டு தாவலாமா அப்படின்னு மனம் ஒரே புலம்பலாக இருந்திருக்கும். 7ஆம் வீட்டின் அதிபதியாக புதன் இருக்கும்போது மீனராசிக்கு 7ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுமையாக இருந்திருக்கும். கணவன் மனைக்குள் பிரச்சனை, நண்பர்களுக்குள் பிரச்சனை, காதலருக்குள் பிரச்சனை, உறவினர்களுக்குள் பிரச்சனை, கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கும். அதே மாதிரி 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக புதன் இருக்கும்போது வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனங்கள் வழியில் விரயங்கள், கடன்கள் இப்படி மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ஓரளவு குறையும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ராகுவனுடைய தொல்லை இனிமேல் பெரும்பாலும் இருக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்த 2 மாதத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த 2 மாதம் 2ஆம் பாதம், அடுத்த 2 மாதம் 1ஆம் பாதம் இப்படி ஒவ்வொரு பாதமும் 2 மாதம் சஞ்சாரம் செய்யும்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில், நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பேராசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பணமோ பொருளோ நகையோ ஏமாறுவதற்கான வாய்ப்புண்டு. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ராகு பகவான் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். இது மீனராசி என்பதற்கு மிக மிக அற்புதமான ஒரு நேரகால அமைப்பு. கோச்சாரத்தில் 7.5 நாட்டு சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி காலங்களில் வனவாசம் போனது போல் வீட்டிலேயே இருந்தாலும் நிம்மதி இருக்காது. சரியாக சாப்பிட முடியாது, சரியாக ஓய்வெடுக்க முடியாது, சரியாக தூங்க முடியாது, ஒரே புலம்பலாக குழப்பமாக இருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது ஒரு 140 நாட்கள் மீனராசி என்பதற்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது, ராகு நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பழைய பாக்கி, பழைய கடன், பெரும்பாலும் கடந்த 9 மாதமாக நீங்கள் உங்களுக்கு கடன் ஏற்பட்டிருந்தால் அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு.
அது வீட்டு மூலமோ வண்டி வாகனங்கள் மூலமோ தொழில் வேலையின் மூலமோ உங்களுக்கு வந்து கடன் ஏற்பட்டிருந்தால் அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா நிலபுல சொத்துக்கள் வழியிலோ வண்டி வாகனங்கள் வழியிலோ அல்லது வம்பு வழக்கு தகராறுகள் வழியிலோ உங்களுக்கு வந்து சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அது வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் பலமாக பின்னோக்கி செல்லும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் மீனராசி அன்பர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புண்டு. இதுவரை புதன் நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்யும்போது சுகக்கேடு ஏற்பட்டிருந்திருக்கும். பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருந்திருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விரயத்திலே சனி பகவான் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது விரய செலவுகள் தண்ட செலவுகள் தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்கி சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் வந்து சுபகாரியங்களுக்கு உண்டான செலவுகள் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் மூலம் ஏற்பட்ட செலவுகள்லாம் நீங்கி புது வீடு வாங்கிறது புது வீடு கட்டுறது புது நிலபுல சொத்துக்கள் வாங்கிறது இந்த மாதிரியான சுப செலவுகள் எதிர்கால முன்னேற்றத்துக்கு தேவையான செலவுகளை மீனராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்த போகிறார். அயல்நாடு பயணம் வெளிநாடு பயணம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். படிப்பு தடை உயர்கல்வி தடை உயர்கல்வி படிப்பதில் குழப்பமாக இருந்தவர்களுக்கு அதெல்லாம் குழப்பங்கள் நீங்கி உயர்கல்வி படிப்பதில் தடை தாமதங்கள் நீங்கும். வேலை தொழிலில் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் நிலையான நிரந்தரமான வருமானம் மீனராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் தடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் நிவர்த்தியாகும். அடிபட்டது கை காலில் காயம் ஏற்பட்டது அதெல்லாம் வந்து எதிர்வரக்கூடிய 9 மாத காலம் நோய் நொடி தொந்தரவுகள் மீனராசி அன்பர்களுக்கு நீங்கும். சனி பகவான் பின்னோக்கி செல்லும் பொழுது குடும்ப நபர்கள் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. குடும்பத்தில் வந்து சந்தோஷ நிம்மதியும் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியான குரு 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். காரிய தடை பண நஷ்டம் நேரகால நஷ்டம் ஏற்படும். ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யும்போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சி போகிற காரியம் வெற்றி அடையும். ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் வந்து முயற்சி செய்யணும். பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களுடைய அறிவுரை கேட்டு மீனராசி என்பர்கள் செயல்பட வேண்டும். இப்போ வந்து 3ஆம் தரப்பட்ட நபர்களுடைய ஐடியாவையோ அறிவுரையோ மீனராசி என்பர்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்திலே ராகு வரும்போது குடும்ப நபர்களை தவிர வெளியிட நபர்களை நம்பாமல் இருக்கணும். வெளியிட நபர்களை நம்பினீங்கன்னா அப்புறம் ஏமாற்றங்கள் 100% உங்களுக்கு உண்டு. விரயத்திலே 12வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பெரும்பாலும் அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது. விரயங்களும் தண்ட செலவுகளும் குறையும். படுத்தால் நன்றாக உறக்கம் வரும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மீனராசி என்பளுக்கு அகல்கிறது. நேர கால விரயம் பண விரயம் மீனராசி என்பளுக்கு குறையும். நல்ல உறக்கம் வரும். நிம்மதியாக நீங்கள் வந்து படுத்து தூங்கலாம். நேரம் தவறாமல் நன்றாக சாப்பிடலாம். கடுமையான அலைச்சல் மன தொந்தரவுகள் மீனராசி என்பளுக்கு குறைய போகிறது. மீனராசிக்கு நேர் 7ஆம் வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த காதலர்கள் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம். சந்தோஷமாக இருக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் ராகுவால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்குகிறது. உங்களுக்கு பெஸ்ட்டு. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் கணவன் மனைவிக்குள் நண்பர்களுக்குள் உறவினர்களுக்குள் மனஸ்தாபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரும்பாலும் மீனராசி என்பதற்கு வனவாசம் முடிந்தது. உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இருக்கிறது. மீனராசி என்பர்கள் தைரியமாக ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்து உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.
நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.